Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல TNPL. சோ TNPL வந்து பார்த்தோம்னா 9வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல வந்து பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அவங்க எப்பப்பெல்லாம் விளையாடுறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த 10% கமிஷன்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு வந்து இதுல ஜிஎஸ்டி சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போனஸும் வந்து கொடுக்குறாங்க. தென் அடுத்ததா லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. லெஸ் காம்படிஷன். இது வந்து புதுசா வரக்கூடிய ஒரு ஆப் அப்படிங்கிறனால காம்படிஷன் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களை மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் இங்க நிறைய இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு ஆப்பா வந்து இந்த ஆப் இருக்கும். ஸோ காம்படிஷன் வைஸ் கம்மியா இருக்கும், யூசர்ஸ் பேஸ் கம்மியா இருக்கும். உங்களால வந்து ஈஸியா வந்து நிறைய பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த TNPLக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பிரைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர்ஸ் பேஸ்லாம் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறப்போ உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போஸ்ட்லயும் உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட்ல அண்டர் 350 கொடுக்குறாங்க. சோ செகண்டா வரவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவ் 6Gல கொடுக்குறாங்க. சோ இது மாதிரி லாட் ஆஃப் பிரைசஸ் ஒரு 30 பேருக்கு வந்து பிரைசஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் சரி, ஸ்மாலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு கூட கடைசி ஒரு நீங்க இதுக்குன்னு தனியா போய் பண்ண போறீங்க, நீங்க பிளே பண்ண போறீங்க. யூசர்ஸ் பேஸ்ல கம்மி, அதை பிளே பண்றதுல கடைசியா ஏதாவது ஒரு பிரைஸ் வந்தா கூட உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் தானே. ஸோ இதுலயும் வந்து அப்படியே காம்படிட்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்கோங்க. 11th ஜூலை இரவு 7:15 அதாவது 7:15 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் SCF கிரிக்கெட் கிரவுண்ட், சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன், அதுலதான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த சேலத்துல நடக்கக்கூடிய கடைசி மேட்ச் இந்த மேட்ச் தான் TNPL இந்த லீக்ஸ் இந்த சீரீஸ்ல. இதோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ நியூட்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா சேலம் கிரவுண்ட் ரொம்ப ஸ்லோயஸா இருக்கும். கொஞ்சம் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. பர்டிகுலரா ஸ்பின்னர்ஸ்க்கு இங்க நல்லாவே டர்ன் கிடைக்கும். நல்ல எக்கனாமிக்கலாவும் இங்க பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த டர்ன் இருக்கிறதுனால நல்ல எக்கனாமிக்கலும் பவுல் பண்ணுவாங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஸ்கொயர் பவுண்டரிஸ் தான் இங்க இப்ப வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஈஸியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டிங்கும் கொஞ்சம் ஃபெவரபிளா இருக்குது. ஒவ்வொரு டீமுக்கும் 8 பிளேயர்ஸ் வரைக்குமே பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல் வந்து ஒரு பெருசா வந்து ஒரு ஆப்ஷன்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸா இருக்கிறதுனால சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரபிளா இருந்துகிட்டு இருக்கு. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் மைட்டி டாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் எப்பவுமே அதிகமா இருக்கும். முதல் 6 ஓவர் ரொம்ப குரூஷியல். அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எல்லாம் விழுவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இப்ப TNPL பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமண்ட் அந்த ஃபாஸ்ட் பவுன்சர்ஸை வந்து பெருசா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. பவர் பிளேலே ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால பவர் பிளேலே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி 2 ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சு பயன்படுத்தினாங்க. முதல் 6 ஓவரை கொண்டு போனாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கண்டிப்பா 2 அல்லது மேற்பட்ட விக்கெட் கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு அங்க ஸ்பீம் இருக்கும். ஒரே ஒரு மைனஸ், இங்க 8 மேட்சஸ் நடந்திருக்கு இந்த வென்யூல. சோ எப்படியும் 2 பிட்ச் அப்படிங்கிறப்போ மாத்தி 4 மேட்ச் நடந்தாலுமே கொஞ்சம் ஈஸுடி பிட்ச். சோ அது வந்து மிகப்பெரிய மேட்ச். என்னதான் நம்ம ரோல் பண்ணாலுமே முதல் கொஞ்சம் ஓவர் வந்து கொஞ்சம் பேட்டிங் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸுடி பிட்ச்ல பால் நல்லாவே டர்ன் கிடைக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் 25 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 14 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 11 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணிருக்காங்க. 152 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இந்த வெனுல இருக்கு. ஹெட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ், ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க சேலம் ஸ்பார்டன்ஸ் கம்பேர் பண்றப்போ. பட் இப்ப இருக்க சேலம் ஸ்பார்டன்ஸ் டீம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க. நம்ம அது வந்து டெப்தா வீடியோல பார்ப்போம் ப்ரிவியூல. ஃபர்ஸ்ட் இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் கிரவுண்ட் பார்த்தோம்னா அருண் கார்த்திக் அண்ட் மோகித் ஹரிகரன் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்ததா அஜிதேஷ், தென் அடுத்ததா அருண்குமார், நித்யேஷ் ராஜகோபால், ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரன் வந்து அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அஜிதேஷ் வந்து பாத்தீங்கன்னா பிளேயரா மட்டும் தான் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல. அடுத்ததா சோனி யாதவ், கிருபாகர், சிலம்பரசன், மோகன் பிரசாத், லக்ஷய் ஜெயின், தென் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா செரியன். ஸோ இது வந்து நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பிளஸ் இம்பாக்ட் பிளேயருக்கான ஆப்ஷன். தென் அடுத்ததா
சேலம் ஸ்பாட்டன்ஸ். ஸோ சேலம் ஸ்பாட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் கவின் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல கவின் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. அட்னன் கான், விஷால் வைத்தியா, விவேக், சுஜித் சந்திரன், தென் சன்னி சந்து, ஹரிஷ் குமார், செல்வகுமரன், பொய்யாமொழி, ஆஷிக் ஸ்ரீனிவாஸ், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ராபின் பிஸ்ட். ஸோ ராபின் பிஸ்ட்டை வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி அப்சர் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலம் ஸ்பாட்டன்ஸை பார்த்துருவோம். ஸோ சேலம் ஸ்பாட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் ஆர் கவின் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே ஓப்பனர்ஸ், ரெண்டு பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதை காட்டுறாங்க. இதுல பர்டிகுலரா ஆர் கவினை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட ரெண்டு மேட்சுமே அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றதுல வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அவர் மினிமம் 25+ ரன் 20 ரன் அடிச்சிட்டா கூட போதுமானதா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும். ஸோ வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடும். ஸ்டார்டிங் பாயிண்டோட சேர்த்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா 16 பாயிண்ட், 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா வந்து கவினுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ வெறும் 20 ரன் அடிச்சிட்டாவே போதுமானதா இருக்கும். அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு. அதுவே அவர் மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா மேபி நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்போ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு. கரண்ட்ல நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணியே ஒரு குயிக் நம்பர்ஸை வந்து கொண்டு வந்துடுறாரு பேட்டிங்ல. தென் அபிஷேகை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸுமே கிடையாதுங்க. as a பிளேயரா பியூர்லி 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிக்கணும். அவர் அடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். என்ன காரணம் அப்படின்னா அபிஷேக், கவின், அட்னன் கான், விவேக், சுஜித் சந்திரன் இப்ப டாப் 6 பேத்துல 5 பிளேயர் வந்து ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், இன்க்ளூடிங் சன்னி சந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் வந்து பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இப்படி டாப் 7 பேத்துல 6 பிளேயர் வந்து ரைட் ஹேண்டர்ஸ். விஷால் வைத்தியா மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கிறப்போ ஆப்போனன்ட் டீம்ல பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் மோகன் பிரசாத் இருக்காரு, தென் அடுத்ததான் கிருபாகர் இருக்காரு. ஸோ இப்படி குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு பயங்கர ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே டாமினேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால ஸோ அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏர்லியரா வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை வெறும் 25 ரன் அடிச்சிட்டாருனா கூட 25 ரன் அடிச்சாருனா கூட ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் வந்து கம்மியா தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். அட்னன் கான் ஸோ லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தார். பட் பேட்டிங்ல வந்து மிடில் ஆர்டர்ல தான் ஆட விட்டாங்க. ஸோ செகண்ட் தேர்ட் டவுன் அந்த மாதிரி தான் உள்ள வந்தார். லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விவேக்கை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணாங்க. 1 டவுன் அவர் வந்தார். இப்போ உங்களோட மைண்ட்ல போகணும் இந்த மேட்சும் ஒரு 1 டவுன் வரும் அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாதுங்க. லாஸ்ட் மேட்சோட விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சேஸ் பண்ணாங்க. ஸோ சேலம் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. ஸோ செகண்ட் பேட் பண்றப்போ அவரை வந்து கொஞ்சம் முன்னாடி ஆட விட்டு கொஞ்சம் மேட்சை வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சாங்க. இப்போ பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ அட்னன் கானை வந்து டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா 1 டவுன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் அபிஷேக்கோ அல்லது கவின் யாராவது ஒரு விக்கெட் ஏர்லியரா விழுந்துருச்சுன்னா அட்னன் கான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் மிடில் ஆர்டர்ல தான் கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் மிடில் ஆர்டர்ல தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற மனநிலைக்கு போக வேண்டாம். ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே அட்னன் கானை வந்து ஆட வச்சிருவாங்க. தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலுமே அட்னன் கான் தான் வந்து 1 டவுன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்சியல் பிக். பட் இவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வைஸ் பாக்குறப்போ பவுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் கொடுப்பாங்களா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். தென் அதை தாண்டி ஃபீல்டிங் பொசிஷன். ஸோ ரொம்ப ரொம்ப யங் பிளேயர். இவருக்கான ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்குங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சாருந்தா கூட ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு கேட்ச் பிடிச்சாவே அவருக்கு கிடைச்சிடும். தென் 1 டவுன் வர்றப்போ மினிமம் 20 இருந்து மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இவருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் வந்து அட்னன் கான் கொண்டு வந்துருவாரு. பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சேலம் விஷால் வைத்தியா. இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய லக்ஸை ஜெயின் இருக்காரு. ஸோ லக்ஸை ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மேபி விஷால் வைத்தியாவுக்கு எகென்ஸ்டா வந்து பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து 2 லெஃப்டிஸ் இருக்கிறப்போ அவருக்கு வந்து பவுல் பண்றதுக்கு லக்ஸை ஜெயினுக்கு வந்து பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு விஷால் வைத்தியாவை பொறுத்த வரைக்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடையாது. அஸ் பிளேயரா அவுட் 35 ரன்ஸ் வரைக்கும் வரணும்.
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு எப்படி கிடைக்கும்னா மேபி கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு மூலியமா கிடைக்கும். பட் ஸ்மால் லீக்ஸ்ல லாட் ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே அவர் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. விஷால் வைத்திய அவர் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்ல கரண்ட் நல்ல ஃபார்மா இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் அவர்கிட்ட நம்ம 20ல இருந்து 25 ரன்ஸ்குள்ள தான் எதிர்பார்க்க முடியும். அது ஒரு பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் ஆகிறப்ப தான் ஃபேண்டஸ் டீம் வருவார். 25 ரன்ஸ்குள்ளங்கிறப்போ அவர் பெருசா ஃபேண்டஸ் டீம் வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் போகும். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். விவேக் லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணாரு, 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணாரு. இந்த மேட்ச் போல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவரோட டவுன் கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி 4 ஓவர் 5 ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு போயிருவாங்க. கடைசியில வந்து ஒரு ஸ்கோர் தெரிஞ்சும் ஒரு டார்கெட் தெரிஞ்சும் கடைசியில இவர் வந்து மேட்சை மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல தான் அவரை வச்சிருப்பாங்க. பட் சேஸ் பண்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து கீழே தான் வச்சிருப்பாங்க. கடைசி 5 ஓவருக்காக தான் வச்சிருப்பாங்க. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா எப்ப வேணாலும் அவரை ப்ரொமோட் பண்ணுவாங்க. டாப் ஆர்டருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. லைக் இப்போ ஒரு 10 ஓவர்ல வந்து டாப் 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா விக்கெட் விழுந்தா உடனே இவர் அனுப்பி மேட்சை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். அதெல்லாம் மேட்சை வந்து கொஞ்சம் நியர்பை கொண்டு போகணும். ஒரு பாலுக்கு பால் அப்படிங்கிற மாதிரியான ரன்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக விவேக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ விவேக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ மேபி டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கடைசி 5 ஓவருக்கு தாங்க அவர் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இருப்பாரு. சுஜித் சந்திரன் இந்த டீமோட கேப்டன், குவாலிட்டியான பிளேயர். பட் அவரை வந்து அவர் செல்ஃப் ப்ரொமோஷன் எதுவுமே மேல எதுவுமே ப்ரொமோட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயருங்க. டாப் ஆர்டர்ல வருவார், செகண்ட் ரவுண்ட்லேயே வருவார். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் இந்த சீசன்ல விளையாண்ட 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் டாப் ஆர்டருக்கு பேட்டிங்க்கு வரல. பை சான்ஸ் இந்த மேட்ச் அட்னன் கான் உள்ள இல்ல அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா விஷால் வைத்தியா 1 டவுன் வந்துருவாரு, சுஜித் சந்திரன் செகண்ட் டவுன் வருவார். அப்போ அட்னன் கானோட ஆப்ஷன்ஸை வச்சு தான் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து மாறும். பை சான்ஸ் அட்னன் கான் இருக்காருன்னா சுஜித் சந்திரன் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்துக்கு கீழே கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்றாங்க டாப் ஆர்டர்ல இல்லைன்னா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு நெல்லைக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல சுஜித் சந்திரன் மஸ்ட் ட்ரை. இப்போ ஒரு ஒன் சைடா நெல்லை வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல சுஜித் சந்திரன் மஸ்ட் ட்ரை. நீங்க வந்து நெல்லை கிங்ஸ் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைட் டீம்ஸ் எல்லாம் போடுறப்போ அந்த டீம்ல மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பட் குவாலிட்டியான பிளேயர். ஒரு டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் எல்லாம் விழுறப்ப அவர் ஒரு பக்கம் நின்று ஸ்டாண்ட் பண்ணி அவர் மேட்ச் ஒரு பக்கமா கொண்டு போயிட்டே இருப்பார் சுஜித் சந்திரன். குவாலிட்டியான பிளேயர். டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துரும் நீங்க ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு செகண்ட் டவுன் வந்துருவாரு. அவருக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க சுஜித் சந்திரனை பொறுத்த வரைக்கும். சன்னி சந்து அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. அதுல 2 ஓவர் டெத் ஓவர், அதாவது 16 ஓவருக்கு அப்புறம் அந்த 18வது ஓவர் அந்த 20வது ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி சன்னி சந்து தான் போல் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அந்த 17வது ஓவர் 19வது ஓவர் ஆக மொத்தம் அந்த 16 ஓவருக்குள்ள அவர் 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாரு. 16 ஓவருக்குள்ள 2 ஓவர் 4 ஓவர் போல் பண்ணிடுறாருங்க. பவர் பிளேல இவர் தான் ஸ்டார்ட் பண்றாரு, இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. குவாலிட்டியான போலருங்க. தென் பேட்டிங்ல வந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். பேட்டிங்ல வந்தாலும் குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். வெறும் 10 பால் நின்றாருனாவே 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர், ஒரு ஹார்ட் ஹிட்டர். மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லுமே. ஹரிஷ் குமார். ஸோ லாஸ்ட் மேட்ச் இவரை பத்தி நம்ம ப்ரீவியூல சொல்லியிருந்தோம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் போலிங்னா ட்ரை பண்ணிக்கோங்க. சேம் திரும்பவும் அதே தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போலிங்னா நம்ம ஹரிஷ்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்டா போல் பண்ண போறாருன்னா மேபி 2 ஓவரோட கூட வர ஹோல்டு பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் சம்டைம்ஸ் அந்த 15 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் கொடுப்பதற்கும் சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன போலர். பட் 4 ஓவர் கம்பல்சரி போல் பண்ண மாட்டாரு. மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அந்த 2 ஓவருங்கிறது 3 ஓவரா கூட மாறும். செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 ஓவர்ங்கிறது 2 ஓவரா மாறும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி ஹரிஷ்குமாருக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். செல்வகுமரன், பொய்யாமொழி, ஆஷிக் ஸ்ரீனிவாஸ், இதன் அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ராபின் பெஸ்ட். இதுல வந்து ஆஷிக் ஸ்ரீனிவாஸ், பொய்யாமொழி, செல்வகுமரன் இந்த 3 பேர்ல இருந்து வேற யாருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. சன்னி சந்து, ஹரிஷ்குமார் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பை சான்ஸ் பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பேட்டிங்ல வந்து சம் ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஷிக் ஸ்ரீனிவாஸ், பொய்யாமொழி, செல்வகுமரன் இப்படி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் ரொம்ப நிறைய லீக்ஸ் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஒரு மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் அவர் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர் தான். கொஞ்சம் எக்கனாமிக்கலா போல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பாக்குறப்ப 1 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு, 2 விக்கெட் எடுக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி ஃபேண்டஸ்டி டீம்க்குள்ள வருவாங்க. பொய்யாமொழிக்கு இருக்குது இந்த ஸ்லைட்லி அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் சன்னி சந்து கூட போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பொய்யாமொழிக்கு தாங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா
பொய்யாமொழி வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து தெரியுறாரு. சன்னி சந்து, ஹரிஷ்குமார், பொய்யாமொழி இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருக்காங்க. இதுல செல்வகுமார் அவரோட மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. இந்த செல்வகுமார் மீதி இருக்க ஓவர்ஸை வந்து ஹரிஷ்குமார் இருந்து மீதி இருக்க ஓவர்ஸ், அதாவது ஹரிஷ்குமார் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிற கான்செப்ட், மீதி இருக்க ஓவர்ஸ் வந்து விவேக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 5 மெயின் பவுலரோட தான் இருக்காங்க, ஹரிஷ்குமாரோட சேர்த்து தான் அவங்க 5 மெயின் பவுலரா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ மீதி இருக்க ஓவரை விவேக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் மேபி வந்து பாத்தீங்கன்னா அட்னன் கானுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 1 or 2 ஓவர்ஸ் வந்து அட்னன் கானுக்கு வந்து கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்லைட்லி வந்து இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்னன் கான் வந்து ஒரு ஆஃப் பிரேக் பவுலருங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல வந்து 3 லெஃப்டிஸ் இருக்காங்க டாப் 6 பேத்துல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விவேக் வந்து லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்றதுனால இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருப்பாங்க. மேபி அட்னன் கான் இந்த மேட்ச் வந்து மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் சொல்றேன். இந்த டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 3 லெஃப்டிஸ் இருக்காங்க, ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் யாருமே இல்லை. அப்படிங்கிறப்போ மேபி அட்னன் கானுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மினிமம் 2 ஓவர் கொடுத்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைச்சாலும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டிஃபரன்சியல் பிக்கு அவர் வந்து ஆப்ட் ஆயிருவாரு. பேட்டிங்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பாப்போம் என்ன மாதிரி ஒரு நடக்குது அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோன்றது அட்னன் கான் மேபி ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 11 பேத்துல கவின் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா வந்து பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் பேட் அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வெறும் 20 ரன் அடிச்சா கூட போதுமானதாக இருக்கும். அட்னன் கான் நான் வந்து இந்த மேட்ச் பர்டிகுலர் மேட்ச்ல வந்து டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி போறேன். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்ப்பேன். பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒன்னு கிராண்ட் லீக்னு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 10 டீம் போறவங்க ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஷால் வைத்தியாட்டது நம்ம 20 இருந்து 25 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சுஜித் சந்திரன் வந்து டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு ஒன் சைட் டீம்ஸ் நீங்க போறீங்க, நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து ஃபேவரா நீங்க ஒன் சைட் டீம்ஸ் போறீங்கன்னா அதுல வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து நீங்க சுஜித் சந்திரனை ட்ரை பண்ணி பாருங்க. சன்னி சிந்துவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நான் வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். ஹரிஷ்குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குவேன். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் தான் நான் வச்சுக்குவேன். தென் பொய்யாமொழி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் கார்த்திக், மொஹித் ஹரிகரன் 2 பேர் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஒரு குவாலிட்டியான பிளேஸ்ங்க. அந்த டீமோட ஒரு டாப் 3 பேருமே ரொம்ப பயங்கர குவாலிட்டியான பிளேஸ். இந்த டாப் 3 பேர்த்த வந்து ஏர்லியரா விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 ரன்ஸை கூட அடிக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்படியே டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாப் 3 பேருமே இருந்துட்டாங்க அப்படின்னா 230 ரன் இருந்தா கூட 3 பேருமே அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு 3 பேருமே குவாலிட்டியான பிளேயர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அருண் கார்த்திக். விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல. ஸோ விக்கெட் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் பண்றாரு. அதே மாதிரி அஜிதேஷும் விக்கெட் கீப்பர் பண்ணல. ஸோ இவங்க எல்லாம் ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே ஈஸ்வரன் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜகோபால் அந்த இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ டாப் 6 பேத்துல 4 பேர் வந்து ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயர்ஸ். மீதி இருக்க 2 அருண்குமாரா இருக்கட்டும், ஈஸ்வரன் இருக்கட்டும், ஒரு யங் பிளேயர், வளர்ந்து வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுல அந்த டாப் 6 பேர்ல 4 பிளேயர் அவங்க நின்றுட்டாங்கன்னாவே எவ்வளவு பெரிய ஸ்கோர் ஆத்தாலுமே அவங்க அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பிளேயர். ஸோ அருண் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேவை அழகா யூட்டிலைஸ் பண்ணிடுவார். பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்குவாரு. மினிமம் அவரோட பேட்ல இருந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்ல. பவர் பிளே அழகா பயன்படுத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், குவாலிட்டியான பிளேயர். மொஹித் ஹரிகரன் சம்டைம்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் வந்து பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மி தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி ஒரு மினிமம் 1 ஓவர் 2 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணலாம். மொஹித் ஹரிகரன் பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் வந்து 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஸோ டாப் ஆர்டர்ல அருண் கார்த்திகோட விக்கெட்ஸ் வந்து ஏற்கனவே விழுந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அருண் கார்த்திக் அவரோட பங்களிப்பை வந்து கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. 30+ ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. மொஹித் ஹரிகரனோட பேட்டிங்ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்க்குள்ள வருவதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு வந்து இருக்கும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொஹித் ஹரிகரன்ட்ட ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா அவர் இருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வைஸ் பாக்குறப்போ பெருசா யாரும் இல்லாதது மைனஸ். மொஹித் ஹரிகரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அட்னன் கான் வைஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்து இருக்கலாம். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா லக்ஷய் ஜெயின் ஒரு பிரைமரி ஆஃப் பிரேக் பவுலர் இருக்கிறதுனால
அப்படிங்கிறதுனால மொஹித் ஹரிகரன் பெருசா போல் பண்ண மாட்டாரு. அஸ் அ பிளேயரா அவர் 30 ரன்ஸ்க்கு மேல அடிக்கணும். இந்த மேட்ச் அவர் அடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் இவருக்கு இருக்கக்கூடிய வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன், இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இருக்கும். அஜிதேஷ் லாஸ்ட் சீரீஸ்ல இவர் ஒரே சிங்கிள் ஹேண்டா மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணி கொடுத்து ஃபைனல் வரைக்குமே கொண்டு வந்தாருங்க. குவாலிட்டியான பிளேயருங்க, பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர், வெறும் பவுண்டரிஸ்ல மட்டுமே ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவர் அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான் அவருக்கு. அவரா தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பால் பண்ணா மட்டும் தான் மீதிபடி கடைசி வரைக்கும் நிற்பார். 1 down வந்துட்டாருன்னா 20வது ஓவர் வரைக்கும் ஒரு குவாலிட்டியான பிளேயரா தெரியாது. ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாதது மைனஸ். விக்கெட் கீப்பர் கூட அவர் பண்ணல. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு இல்லாதது மைனஸ் அவருக்கு. ஆனா குவாலிட்டியான பிளேயர், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், பால்ஸை வந்து பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் மொஹித் ஹரிகரன் ஏர்லியரா விக்கெட்டை விட்டுட்டாருன்னா அஜிதேஷ் பேட்ல இருந்து நம்ம 50 ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேயர். அது மட்டும் கிடையாது, அந்த லாங் ஆஃப்ல இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து அவர் பிடிச்சிடுவாரு. அது இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து தெரியுது. அருண்குமார் இப்போ டாப் 3 பேருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கிறப்போ ஒரு 10-12 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட்ஸ் விழுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி ஒரு வராரு அப்படின்னா அந்த அவங்க மெயின்டைன் பண்ண அதே ரன் ரேட்ல அடிச்சு ஆடுங்கிறப்போ மேபி எல்லாம் விக்கெட்டை விட்டுருவாரு. இப்போ டாப் ஆர்டர்ல எல்லாம் 2 விக்கெட் விழுந்துரும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேலத்துக்கு ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல அருண்குமாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அருண்குமாருக்கு வந்து இல்லை. ராஜகோபால். ஸோ ராஜகோபாலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சூப்பரான மேட்ச் ஆடினாரு. குவாலிட்டியான ஒரு பிளேயருங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிளேயர். ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இல்லாதது மைனஸ். அட்னான் கான் பவுல் பண்ண போறாரு. பட் பிரைமரி ஆஃப் பிரேக் பவுலர் யாரும் இல்லாதது மைனஸ் நிதிஷ் ராஜகோபால். ஏன்னா ராஜகோபால், ஈஸ்வரன், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மொஹித் ஹரிகரன் 3 லெப்டிஸ் இருக்காங்க டாப் 6 பேர்த்திலேயே. ஸோ குவாலிட்டியான பிரைமரி ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இல்லாதது மைனஸ் சேலம் டீமுக்கு. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி இவரோட பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் திசையிலையுமே சரி, அந்த மிட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நிப்பாரு. அந்த பவர் பிளேக்குள்ளேயே 1 or 2 கேச்சஸ் பிடிக்கலாம் சான்சஸ் இருக்கும். அது அப்புறம் பவர் பிளே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ்க்கு போயிருவார். ஸோ ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறப்போ அவருக்கு வந்து 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. குவாலிட்டியான பிளேயர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரும் கூட. அதாவது மேட்சோட கோயிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட இன்டென்ட்டை வந்து மாத்திக்கிட்டு ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். கண்டிப்பா அவரோட பேட்டிங் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மட்டும் தான். நிறைய மேட்சஸ் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன்லாம் பண்ணிருக்காரு. பட் இப்போ அவர் வந்து மிடில் ஆர்டர்ல வச்சிருக்காங்க. கடைசியா வந்து ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு முன்னாடியே சோனு யாதவ் கூட அனுப்பிடுவாங்க. சோனு யாதவ் ஈஸ்வரனுக்கு முன்னாடி கூட டாப் ஆர்டர்ல ஆட வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா சோனு யாதவ் ஒரு பயங்கரமான ஒரு ஆடிட்டர். அந்த டைம்ல இப்படி சன்னி சந்து என்ன மாதிரி ஒரு ஆப்ஷனோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் சோனு யாதவுக்கும். பவுலிங் ஆப்ஷனும் அவரோட 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூட், ஒரு 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர். ஸோ ஈஸ்வரனுக்கு கம்பேர் பண்றப்போ சோனு யாதவ் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இல்லை, குவாலிட்டியான ஆப்ஷனுமே கூட. ஏன்னா மிடில் ஆர்டர்ல வராரு அப்படிங்கிறது ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் ஈஸ்வரனுக்கு. ஆப்போனன்ட் டீம்ல கவின் டாப் ஆர்டர்ல வர்றப்போ அவர் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிடறாரு. சோனு யாதவ், கிருபாகர், சிலம்பரசன், மோகன் பிரசாத் அண்ட் லக்ஷய் ஜெயின், தென் செரியன், இந்த 6 பேருமே பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதுல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செரியன் 2 ஓவருக்கு தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த பவர் பிளேலயே முதல் ஓவரே வந்து அவர் தான் பவுல் பண்ணாரு. கரெக்டான ஹார்ட் லைன் லென்த்ல தான் பவுல் பண்ணாரு. ஒரு நல்ல ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர் அவரு. ஸோ மினிமம் 2 ஓவர் தான் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா லக்ஷய் ஜெயின், மோகன் பிரசாத், சிலம்பரசன், கிருபாகர், சோனு யாதவ், இந்த 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் யூனிட்டை வச்சுதான் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க கொண்டு வருவாங்க. இதுல சிலம்பரசனும் சோனு யாதவ் இந்த 2 பேரும் தான் வந்து பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. மோகன் பிரசாத் சோனு யாதவ் கூட பவர் பிளேல வந்து பவுல் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா மோகன் பிரசாத் வந்து செரியன் கூட என்சில பவர் பிளேல பவுல் பண்ணுவார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல முதல் 6 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா செரியன், மோகன் பிரசாத், தென் சோனு யாதவ் இந்த 3 பேரும் தான் வந்து பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றது அதிகபட்சம் ஒரு 7 ஓவருக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டெத் ஓவர்ஸ்ல இந்த 20வது ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி சிலம்பரசன் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த செரியன் இருந்த அந்த 2 ஓவர், தென் லக்ஷய் ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல வெறும் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம் இல்லாததுனால லக்ஷய் ஜெயின் அவரோட ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து கம்மியாயிடும். ஒரு 2 ஓவருக்கு தான் பவுல் பண்ணுவாரு. அப்போ கிருபாகர்
அவரோட அதிகப்படியான ஓவர் இந்த மேட்ச் போல் பண்ணிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 ஓவரும் மேக்சிமம் 4 ஓவருமே கூட கிருபாகர் போல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அப்போ மோகன் பிரசாத், சிலம்பரசன், கிருபாகர், சோனி யாதவ் இந்த 4 பிளேயருமே அவங்களோட அதிகப்படியான ஓவர்ஸ் வந்து போல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். லக்ஷய் ஜெயினும் செரியன் இவங்க 2 பேரும் மேபி 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா சிலம்பரசன் அண்ட் சோனி யாதவ் 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா கிருபாகருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே மோகன் பிரசாத்தும் சோனி யாதவ் இந்த 2 பேருமே ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ அருண் கார்த்திக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஜிதேஷும் அதே மாதிரி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தது ராஜகோபால் மேபி வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க. டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னா அருண்குமாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மோஹித் ஹரிஹரன் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் சோனி யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிருபாகர் செகண்டா வந்து போல் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சிலம்பரசன் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மோகன் பிரசாத் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு 13 பிளேயர் இப்போ ஃபேண்டஸில இருக்க வாய்ப்புள்ள ஒரு 13 பேரை பார்த்தோம் அப்படின்னா அருண் கார்த்திக் 1, அஜிதேஷ் 2, ராஜகோபால் 3, தென் மோகன் பிரசாத் 4, சிலம்பரசன் 5, சோனி யாதவ் 6, தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவின் 7, அட்னன் கான் 8, தென் விஷால் வைத்தியா 9வது ஆப்ஷன், சன்னி சந்து 10வது ஆப்ஷன், ஹரிஷ் குமார் 11வது ஆப்ஷன், பொய்யாமொழி 12வது ஆப்ஷன், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஷிஷ் ஸ்ரீனிவாஸ் 13வது ஆப்ஷன். இந்த 13 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்பனன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே வந்து சன்னி சந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனாகவும் சோனி யாதவுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிலி அப்படிதான் வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பியூர் லீக் கிராண்ட் லீக்கான ஒரு மேட்சிங்க. கிராண்ட் லீக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. அருண் கார்த்திக், தென் அஜிதேஷ்க்கு கண்டிப்பா ஏதாவது ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மோகன் பிரசாத். ஸோ மோகன் பிரசாத்துக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்க டாப் 7 பேர்த்துல 6 பிளேயர் வந்து ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறது மோகன் பிரசாத்துக்கு பயங்கர அட்வான்டேஜ். கண்டிப்பா மோகன் பிரசாத்துக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அட்னன் கான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்னன் கானுக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு டீம்ல. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கு அவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் மேபி ஸ்லைட்லி சான்சஸ் இருக்கு எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதே மாதிரி பொய்யாமொழிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்றப்ப இந்த டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.